ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். டிசம்பர் 20க்குள்ளேயே நிறைய சிக்கல்கள்லாம் வரும். கூட்டணி பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள். ஆனால் என்னன்னா, ஜாதகத்தில் இப்போ தமிழ்நாடு அரசியலில் பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க, சிஎம் சாருடைய ஜாதகத்துக்கு அஷ்டம சனி, இன்னொன்று நம்மளுடைய எடப்பாடி ஐயா ஜாதகம் கண்டக சனி. ஏன்னா சிம்ம ராசி சிஎம் சார், எடப்பாடி ஐயா கன்னியா ராசி. பட் இவங்க 2 பேருமே சுற்றி இப்போ போக்கு. விஜய் சார் ஃபுல்லாக வந்திருக்காரு, அவரது கடகராசி. அவருக்கு மார்ச் 15க்கு மேலெல்லாம் பீக்கு நிறைய வரும். அதே போல் இன்னும் பல தலைவர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நிறைய நயனார்ஜி வந்திருக்காரு. அதே போல் டெல்லியில் பார்த்தீங்கன்னா மோடிஜி இருக்காங்க. கூட்டணிகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தோட இப்போ இவங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் இப்போ சொன்னாலும் ரிஷபம் ஒன்று உள்ள இருக்கு. அது உதயநிதி சார். ஓகே. ஸோ அவரது தான் இப்போ ஜோசியத்தில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவருடைய ஜாதகத்துக்கு இப்போ இவங்க எல்லாருமே இப்போ ஆமான்னுவாங்க. என்ன பிரச்சனைனா அவரது இப்போ எல்லாத்தோடய வலிமையாக இருக்கக்கூடிய நேரம். ஓகே. இந்த ரிஷபராசியில தான் இந்த ஆண்டே பிறகுது. ரோகிணி நட்சத்திரத்துல தான் பிறகுது. எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கணிப்புகள் ஃபேவரலாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது இந்த அதிச்சாரத்தை வச்சு தான் சொல்லணும்.